கைல்ஸ் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடிச்சும் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, அன்பு சொன்ன இன்ஸ்பெக்டரை பார்க்குறக்கா கையில் எல்லையில் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் மூர்த்தி அந்த ரூம் விட்டு எப்படியா வெளியே போகணுங்கிறக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜன்னல் வெளியே பார்க்குறாரு. கையில் எல்லையில் நிற்கிறத பார்த்து நம்பி சந்தோஷப்படுறாரு. உடனே ஜன்னலை திறந்து கையில் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு காதில் கேட்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. பெரு மூர்த்தியை காணுன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டி இவர் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூர்த்தியோட ஃபோட்டோ காட்டி இவர் எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஓவரால்ட்டியாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் ஒரு ரவுடிகிட்ட கேட்குறாங்க. அவங்களும் ஃபோட்டோ பார்த்துட்டு இல்லை இவங்களை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கையிலோட பேக் எடுத்துகிட்டு திருடி ஓடுறான். கடைசியில் பார்த்தா மூர்த்தி அடைச்சிக்கிற பங்களாக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கான். எலியில் ஃபாலோ பண்ணி விரட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் சண்டை போட்டு பேக்கை வாங்கிடுறாங்க. அங்கே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. உடனே கையில் யோசிக்கிறாங்க. உள்ளே யாரும் கதவு தட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கதவை திறக்க போகிறாங்க. அந்நேரம் மூர்த்தி கதவை தட்டிக்கிட்டே இருந்தனால என் போய் டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சவுண்டு கேட்காம இருக்குது. பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு தான் நமக்கு அப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு வச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சோனியா அகர்வால் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறாங்க, என்ன மூர்த்தியை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கே தேடியும் கிடைக்கல. ஒருவேளை அவர் உயிரோட இருக்காருங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க, அவர் நிச்சயமாக உயிரோட தான் இருப்பார். அவரை நம்பி ஒரு ஃபேமிலியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால் முடியலன்னா நான் மேலதிகாரிட்டு வேணால் பேசுவா அப்படின்னு சோனியா அகர்வால் கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம் மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் யோசிக்கிறாங்க. கடைசி அவர் எங்கே பார்த்தா அப்போ அவர் என்ன செஞ்சார், யாரை பற்றி என்ன பேசினாருன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.